ஒரு ஃபீல் அவுட்டான மூவிங்க. சீரியஸாகவே ஒரு பார்த்துட்டு நல்லா ஒரு ஹாப்பியாக மொமெண்ட்டில் வெளில வந்தால் எந்த ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் கிடச்சிது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப காமெடியாகவும் நல்லா கலகலனும் நம்ம லைஃப்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களாகவும் போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் நல்லா எமோஷ்னல் கிடச்சிது, அந்த கனெக்டிவிட்டி கிடச்சிது, லவ்ங்கிறது என்னங்கிறத கிடச்சிது. அதே நேரத்தில் நிறைய டைலாக்ஸ் நம்மளுக்குள்ளே யோசிக்க வச்சது. நம்ம நிறையா பேரை கிண்டல் பண்ணியிருப்போம், நக்கல் அடிப்போம், ஆனால் அதோட வலி என்ன நம்மளுக்கு தெரியவே தெரியாது. பட் அந்த வலியையும் நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. எந்த இடத்துலையுமே எனக்கு போர் அடித்த மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் எமோஷ்னலாக கனெக்ட் ஆனோம். கிளைமேக்ஸில் எழுந்து நின்று கை தட்டணும். இதை தவிர ஒரு படத்துக்கு என்ன வேணும்? ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. 96 லவ்வில் 90ஸோட லவ் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ். நம்ம வந்து லவ்வை சொல்லியிருக்காங்க சொல்லலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சொல்லி ஏமாந்து போவான்ல, அதோட வலி இருக்கும்ல, அந்த ஒரு வலியை வந்து ரொம்ப டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. கடைசியாக எதுதான் லவ்வுங்கிறதையும் தெளிவாக காமிச்சிருப்பாங்க. சில விஷயங்கள் நம்மளுக்கே புரியாத விஷயங்களை புரிய வச்ச மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அதுதான் இப்போ வரைக்குமே புரியலை. எனக்கு படம் உள்ளே நுழையும் போதே நான் ஆல்ரெடி யோசித்தேன், எப்படி 2 பேருக்கு செட் ஆகுமா, கனெக்டிவிட்டி ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்லலாம் உள்ளே போனேன். ஆனால் கிளைமேக்ஸில் எழுந்து நின்று எல்லாருமே கிளாப் பண்ணோம். அதிலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களோட கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு. ஏன்னா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த படம் ஒர்க் அவுட் இல்லை. ஏன்னா இதில் ஒரு லவ் படம், ஸோ சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கு முழுக்க காரணம் கவின். அவரோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தது. உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நேச்சுரலாக அவராக நடிச்சிருந்தார். எனக்கு அதில் சொல்லும்போது செம்மையாக இருந்தது. ரஜினிகாந்தும் வேணாம், கமலஹாசனும் வேண்டாம், மயில் தான் வேணும். அந்த ஒரு டைலாக் இருக்குல்ல, மயிலாகவே இருக்கும்போது தான் அந்த ஒரு அழகு கிடைக்கிது. ஸோ அவராகவே நடிச்சிருந்தார். உண்மையிலே சூப்பராக இருந்தது. வேண்டிய படம். எங்கள் ஃப்ரெண்டு இதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, அவங்களோட ஒர்க்கெல்லாம் இப்படி ப்ரெசென்டபுளாக தேட்டரில் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டேரக்டர் நல்லா உட்காந்து ஃபீல் பண்ணி அதை எழுதியிருக்காரு. தேங்க்யூ டேரக்டர், ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு இந்த மாதிரி படம் கொடுத்ததுக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க, நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபுல்லாக வில்லேஜ் சென்ட்ரிக், அந்த ஃபேமிலி ட்ராமாலாம் எப்படி இருக்குன்னு நல்லாவே கனெக்ட் பண்ணியிருக்காங்க, கன்வே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. இல்லை லேக் ஆனாலும் அதை கொண்டு வந்துடுறாங்க, பிடிச்சிடுறாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே இது என்கேஜாக வச்சுருந்தா நம்மளுக்கும் கொஞ்சம் இதாகிடும். அதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா கொண்டு போயிருக்காங்க. ப்ரெசென்டபுளாக இருக்குது, நல்லா இருந்துச்சு. அதாவது ஆக்சுவலாக நான் கவின் ஃபேன், எனக்கு கவின் ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு எங்களுக்கே ஒரு டவுட் இருந்தது, எப்படி இவங்க ஒரு ஏஜ் கேப் அந்த மாதிரி படம் நினச்சோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சூப்பராக மேட்ச் பண்ணிட்டார் டேரக்டர். நயன்தாரா மேமும் அந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் காட்டல, அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. கவின் சார்லாம் நிறையா சீனியர் ஆர்டிஸ்டில் இருக்காங்க, பாக்யராஜ் சார், பிரபு சார், ராதிகா மேம்லாம், அதெல்லாம் எல்லாருமே சூப்பராக பண்ணிட்டாங்க. நல்லா வந்திருக்கு படம். எல்லோரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா இருக்குது எல்லாமே. ஆதித்யா கதிர் சார் இருக்காங்க, அவங்க நல்லா சூப்பராக காமெடி பண்ணியிருக்காங்க. குரேஷி அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி ட்ராமா சூப்பராக இருக்கும். ஹாய் அது அவங்க சொல்லி தான் அதை மீட் பண்ணுறாங்க. அது எல்லாருமே சிம்பிளாக ஹாய்னு சொல்லி ஆரம்பிப்போம்ல, ஸோ அது ஒரு கனெக்டபிளான அந்த ஒரு இது ஒரு படமாக இருந்துச்சு. டாடா மூவி பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி ஒரு பேக்கான ஒரு படம் கொடுத்துருக்காரு. சீரியஸாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, ஹோல்சமாக இருந்துச்சு. ஆக்டிங்காகவும் சரி, ஏன்னா கவின் சாரும் நயன்தாரா மேமுக்கும் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம, ஏன்னா நிறைய ஆக்டர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். அவங்க இப்போ தான் ஒரு லெவல் போயிட்டுருக்காங்க. அவங்க ஃபீமேல் லீடு வந்து பெரிய லீடு, எப்படி செட் ஆகும்னு யோசிக்கும் போது இந்த கதை அப்படி ஆப்டாக இருக்குது. இந்த கதை அவங்க 2 பேருக்குமே சாட்டிஸ்ஃபைடாக உட்கார வச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் மேலே எமோஷன்ஸு, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு ஜாலி, இன்ட்ரோல் பிளாக்கு, கிளைமேக்ஸு எல்லாமே ஒரு நல்லாயிருக்கு. ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் ஒரு எமோஷ்னலாக ஹோல்சமாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், சின்ன பிள்ளைங்க எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக வெளில போகிறேன். அண்ட் என் ஃப்ரெண்டு இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ப்ரொடக்ஷன் மேனேஜராக என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. கேஷுவலாக காலைல ஒரு 8:30 கால் பண்ணி வாங்க படத்துக்கு அப்படின்னு தான் கூப்பிட்டாரு. ஆனால் சாட்டிஸ்ஃபைடாக வெளில போகிறேன். அந்த மனுஷனை தான் தேடிட்டு இருக்கேன் நான், எங்கே போய் சூப்பர்யா தேங்க்ஸ்யா அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஹாப்பியாக இருக்குது, நல்லா இருக்குது படம். தேங்க்யூ. ஜென்சிக்கு படம் கனெக்ட் ஆகுறதுன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு நான் இந்த லவ்வை பற்றி புரியும்னு நான் நினைக்கிறேன். அது சொல்லலாம். ஏன்னா ஒரு 90s கிட்ஸோட லவ்னு ஒன்று இருக்கும்ல, அந்த லவ் இதில் கொஞ்சம் நிறையா ஒரு ஆப்டாக காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு லவ்னா இவ்வளோ டீப்பாக இருக்குமா, இந்த அளவுக்கு இருக்குமா, லவ்னா இப்படி ஒருத்தன் பண்ணுவானா, இப்படிலாம் நம்ம ஒருத்தன் வந்து லவ்வுக்காக பண்ணுவானா அப்படின்னு இப்போ இருக்குமான்னு எனக்கு தெரியல, இல்லைன்னு நானே சொல்லிடுறேன். ஆனால் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும்.
தெரியும், நிறையா பேருக்கு தெரியும். லவ்னா கேஷுவலாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்லா இருக்குல்ல, அந்த ஃபீல் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுது. எனக்கு அது அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் 90s கிட்ஸ் தான். படம் பார்க்கும் போது நமக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தாலே அப்போ இல்லையே இதெல்லாம் போட்டுறாதீங்க அப்படின்னு இருக்கும் போது ஒரு அந்த எமோஷன்ஸை கொடுக்குது எனக்கு. அந்த எமோஷன்ஸோடு நான் வெளில போகிறேன். நான் சீரியஸாக சாட்டிஸ்ஃபைடாக வெளில போகிறேன். தப்பாக இல்லை. 10க்கு நான் 8 கொடுப்பேன். ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியான ஒரு படம், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், ஜாலியாக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம், தப்பு இல்லை, போரே அடிக்காது. காம்பினேஷன் பேர் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னு நினச்சி தான் வந்தேன். பேர் கவின் சாருக்கும் நயன் மேம்க்கும் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஜிங்க் சூப்பராக இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஃபன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு லேக் ஆக போகுதுன்னா டக்குன்னு ஃபன் வந்துருச்சு. நல்லா இருந்துச்சு, லேக்லாம் ஆகலை, நல்லா இருந்துச்சு படம். பாக்யராஜ் சார் போர்ஷன் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் ஜாலியாகவே கொண்டு போயிருக்காங்க. அதான் கருத்து சொல்கிற மாதிரி இல்லை, அது ஒரு எமோஷனல் கனெக்ஷனோட தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குது படம், நீட்டாக ஓவராலாக சூப்பராக இருக்குது. கவினுடைய கம்பேக் அந்த மாதிரியும் சொல்லலாம், நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்காக. ஓவரால் ரேட்டிங் 10க்கு 8. கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு மூவி தான். காமெடி கண்டென்ட் நிறைய இருக்குது. கடைசியில் ஒரு சின்ன எமோஷனலோடு முடிச்சாங்க. எல்லாரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ஸ்பெஷலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒவ்வொரு லவ் சீன்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ஸ்பெஷல் தான். எஸ்பெஷலி கவினை பற்றி சொல்லணும். கவின் வந்து பயங்கர சாமிங்காக இருந்தார். அவங்க 2 பேர் சீனில் கவினை பார்க்குறதா மேம் பார்க்குறதானே தெரியல, அவ்வளோ டாமினேட்டிங்காக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. சாங்ஸ் ஆல்சோ நல்லா தாங்க இருந்தது, சூப்பராக இருந்தது. ஓவரால் சூப்பர் மூவி. லேகெல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை, சூப்பர் எங்கேஜாக இருந்தது. எனக்கு வந்து ஓவராலாக டைம் போனதே தெரியல. படத்துக்கு ஓவரால் எவ்வளோ நான் ரேட்டிங் கொடுத்தீங்க? ஹாய் பார்த்து ஆற்றிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. கவின் நயன்தாரா அவங்களோட கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷ் சுப்ரமணியம் மாதிரி பிரபு, ராதிகா, அதுக்கப்புறம் சுஹாசினி, பாக்யராஜ் அப்படின்னு நிறைய பேர், பெரிய ஃபேமிலியான ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது. மியூசிக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு படத்தில். ஃபேமிலியாக தேட்டருக்கு வந்தால் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க, 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கவின் நயன்தாரா 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்குமான கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. தாராளமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் தேட்டரில் வந்து பார்க்கலாம். நயன்தாரா மேடம் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி பார்க்கறது எப்படி இருக்கு? நானும் ரவுடி தான் ஃபீலிங் இருந்தது அவங்க பார்க்கும்போது. பாக்யராஜ் சார் படம் அவர் லாஸ்ட் படம் இல்லையா இது, ஸோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். லவ் சீன்ஸில் கனெக்டாக இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக பாருங்க. ஓவராலாக ஒரு நல்ல படமாக இருந்தது. ஃபேமிலியாக வந்து பார்க்குற மாதிரி, ஃபேமிலியாக வந்து பார்க்குற மாதிரி கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், காமெடியாகவும் இருக்கும், எமோஷனல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி ஓரியன்ட் தான், நல்லா போய் பார்க்கலாம். ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். ஆடியன்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. 10 on 10 கொடுக்கலாம்.